Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இஃப்தார் நோன்பு திறப்பதற்காக தாவேக தலைவர் நடிகர் விஜய் வந்திருக்கிறார். அந்த நோன்பினுடைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அவரை அழைத்து சென்ற காட்சிகளும் வந்திருக்கு. தொடர்ந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். 2000 பேருக்கு மேலே கூடியிருக்கிறாங்க. அனுமதிக்கப்பட்டவங்க, அதாவது ஏற்கனவே யாரெல்லாம் வரணும் அப்படின்ற லிஸ்ட் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறவங்க முடிவு செய்யப்பட்டாங்க. அவங்க மட்டுமே இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ராயப்பேட்டையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அதற்கு இடையில் தாவேக தலைவர் விஜய்க்கு மத்திய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு புறம் உள்ளே நுழைவதற்காக முயற்சி பண்ண தொண்டர்களுடைய தள்ளுமுள்ளு காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். செய்தியாளர் சமயமணிவண்ணன் கூடுதல் விவரத்தை வருகிறார். சமயமணிவண்ணன், 2000 பேர் முதல்ல கலந்துக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. இன்னும் அதிகமானவங்க உள்ள போக முயற்சி பண்றாங்க. தள்ளுமுள்ளு அப்படின்னு காட்சிகளை பார்க்குறோம். காட்சிகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உள்ள வந்து அட்டெண்ட் பண்ணோம். கூட்டமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தளபதி நல்லா இருக்கட்டும், நல்லா வந்து 2000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் 3000 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருப்பதா தகவல். அதையும் மீறி நிறைய ரசிகர்கள் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், விஜய் வர்றாரு, அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் நிறைய பேர் வந்திருப்பதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த பாஸ் இருக்கக்கூடியவங்க மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. எஞ்சியவர்கள் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. இதற்கு மத்தியில் தான் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளையும் வாக்குவாதம் அப்படின்ற காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பாஸ் இருக்கக்கூடியவங்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறாங்க. தொடர்ந்து செய்தியாளர் தாய்மானவன் நினைக்கிறார். தாய்மானவன், ஒரு தள்ளுமுள்ளு மாதிரியான காட்சிகளை பார்க்குறோம். என்ன நடக்குது? ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கு. இந்த கூட்டத்தை கட் பண்ண முடியாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.